ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் அதிலிருந்து கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி. ஸோ டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டிப்ளமோ கோர்ஸ்க்கான அப்ளிகேஷன் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இது வந்து 2024-25 இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து டேட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 10ஆம் தேதி ஜூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுலேருந்து 19ஆம் தேதி ஜூலை வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ உங்களுக்கு 19ஆம் தேதி 7 அப்புறம் 24 ஸோ அந்த டேட்டில் வந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸஸ்லாம் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா ஆகஸ்ட் மாதம் தான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து யார் யார் வந்து செலக்ட் ஆகிருக்கிறாங்க அந்த கோர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போ சொல்லுவாங்கன்னா 26 ஜூலை ஸோ அந்த டேட்டில் வந்து சொல்லுவாங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ 12வது தேர்ச்சி அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ 12வது படித்தவங்க பாஸ் ஆகிருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிகிரி முடிச்சிருந்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ 10வது முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிருப்பாங்களா, 3 வருஷம் வந்து பட்டய பயிற்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை முடிச்சிருந்தாலும் இந்த டிப்ளமோ கோர்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். யூஜி பிஜி எது முடிச்சிருந்தாலும் 12க்கு மேலே நீங்கள் எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 12th இல்லாமல் நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 17 வயசு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்லாம் வந்து எதுவும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி கட்டணம் வந்து 18,850 ரூபாய். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ஃபீஸு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து 2 செமஸ்டராக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஒன்று, செகண்ட் செமஸ்டர் ஒன்று. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் செமஸ்டரில் நகை மதிப்பீடு மத நுட்பங்களும் இருக்குது. ஸோ இந்த டிப்ளமோ சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து கிடைச்சது அப்படின்னா ஜுவல்லரி ஆஃபீஸர் உங்களுக்கு வந்து பேங்க்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வேலைக்கு கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஆர்பி எக்ஸாம், எஸ்ஆர்பி எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ டிஆர்பி வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, உங்களுக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே உங்களுக்கு வந்து வேலை போட்டு தருவாங்க. எஸ்ஆர்பி வந்து ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட்குள்ளே எங்கே வேணால் உங்களுக்கு வந்து ஜாப் இருக்கும். ஸோ பேங்க்கு, சொசைட்டி அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எங்கே வேணால் இந்த கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸ்லாம் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் இந்த கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ அது நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு முக்கிய அறிவிப்புகளுக்கு கீழே 2024-25 முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இந்த கோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் ஃபஸ்ட் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு காப்பி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்டில் எங்கே வந்து அந்த கூட்டுறவு மேலாண்மை நிலையம் இருக்கோ அங்கே நீங்கள் வந்து அவங்கள போய்ட்டு காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களோட பேர், அப்புறம் வந்து பிறந்த தேதி, அப்புறம் வந்து மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் வந்து வயது, அப்புறம் வந்து உங்களுக்கு பெட்ரோல் அல்லது பாதுகாவலர் அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிரந்தர முகவரி வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து எப்பயும் கேட்குற மாதிரி வந்து கேட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 10th 12th அப்புறம் வந்து டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி இதில் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து சூஸ் அ ஃபைல்னு சொல்லியிருக்கீங்களா, ஸோ இது வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எங்கே சேரணுமோ அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் எந்த ஊரில் சேரணுமோ அதை நீங்கள் வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உறுதிமொழியெல்லாம் கொடுத்துடணும். இதெல்லாம் கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர், ஸோ இதெல்லாம் வந்து இங்கே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட பெட்ரோல் அல்லது பாதுகாவலர் கையொப்பம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறமா உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அட்ரஸ் வந்து இதில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். மண்டல வாரியாக மேலாண்மை நிலையங்கள் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து
நீங்கள் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர்னு இருக்கீங்களா? ஸோ கோயம்புத்தூர் நீங்கள் கிளிக் பண்ணோன்னே அந்த கோயம்புத்தூரோட அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதோட காண்டாக்ட் நம்பரும் மெயில் ஐடியும் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுலையோ இல்லை அட்மிஷன்லேயோ உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மாவட்டத்தோட இந்த அட்ரஸும் இந்த ஃபோன் நம்பர் காண்டாக்ட் நம்பரும் இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இல்லைன்னா நேரில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களோட சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸ்லாம் ஒரு காப்பி நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அதில் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் நீங்களே போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கூட நீங்கள் நேரில் போய்ட்டு அங்கே போய் கேட்டுட்டு கூட செல்ஃப் அட்டஸ்டட் போட்டுக்கலாம். எல்லாத்துலேயும் ஒரு காப்பி மட்டும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு ஸோ உங்களுக்கு வந்து எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த அட்ரஸும் அந்த நம்பரும் வரும். நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு நீங்கள் வந்து அட்மிஷனுக்கு நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீஸும் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்துருக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிக்கோங்க. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18,850 சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் காண்டாக்ட் நம்பர் வந்து தனியாக கொடுத்துருக்குறாங்க. அந்த டிஸ்ட்ரிக்டோட அட்ரஸும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து அந்த அட்ரஸ்க்கு நேரில் போய் கேட்டுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த காப்பி மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு கூட நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.